இன்னும் மௌனம் ஏனோ, இன்னும் மௌனம் ஏனோ, மௌனமாய் நீருந்தால் நியாயத் தீர்ப்பு நாளோ, மௌனமாய் நீருந்தால் நியாயத் தீர்ப்பு நாளோ, உந்தன் வாழ்வின் மேன்மை உனக்கு தந்ததல்ல, உயர்வான நோக்கத்திற்காய் உன்னத தந்ததல்லோ, உந்தன் வாழ்வின் மேன்மை உனக்கு தந்ததல்ல, உயர்வான நோக்கத்திற்காய் உன்னத தந்ததல்லோ. இன்னும் மௌனம் ஏனோ, இன்னும் மௌனம் ஏனோ, மௌனமாய் நீருந்தால் நியாயத் தீர்ப்பு நாளோ, மௌனமாய் நீருந்தால் நியாயத் தீர்ப்பு நாளோ. எனது அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மௌனம் சாதிக்கிற ஒவ்வொரு நொடியும் பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை நித்திய அக்னிக்குள்ளாய் தள்ளுகிறாய். தேவன் உன்னை உன் குடும்பத்தாருக்கும் நீ இருக்கின்ற இடத்தில் உள்ளவர்களுக்கும் கண்காணியாக வைத்திருக்கிறார். சுவிசேஷ பாரம் உன்னை ஆட்கொள்ளட்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காய் பாரப்படுவோம். அமர்ந்திருக்க இது 6ஆம் மணி வேலை இல்லை, ஓய்ந்திருக்கவும் இது 9ஆம் மணி நேரமும் இல்லை. கடைசி மணித்துளிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எழுப்புதலின் தீ பற்றி எரியட்டும். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியம் மிகவும் சிறப்பாக பிள்ளைகள் மிக அருமையாக நல்ல தாளந்தோடு தேவனுடைய அபிஷேகத்தோடு செய்தார்கள். கரங்களை தட்டி அனைவருக்கும் நன்றி சொல்வோமா? We are half an hour behind our schedule. அதனால எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கு. அதனால இருந்து ஆத்மா ஆகாரத்தை அறிந்துட்டு அப்புறம் ஆகாரத்தை எடுத்துட்டு போகலாம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில ஒரு சின்ன ஒரு குட்டி செய்தியை தான் சொல்ல இருக்கிறேன். எல்லாருக்கும் இப்ப வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது. எத்தனை பேர் ஊருக்கு போறீங்க? ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஊருக்கு போறப்போ என்ன பண்ணுவோம்? ரிலாக்ஸ் பண்றதுக்காக சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வோம், அப்படிதானே? சில இடத்துல சில சுற்றுலா தலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா அது நம்மளோட மைண்ட்ல லிங்கர் ஆகிட்டே இருக்கும். மீண்டும் எப்படா போய் பார்க்கணும் அப்படின்னு சில பர்டிகுலர் இடம் இருக்கும். ஆனா ஒரு இடத்துக்கு மட்டும் போகவே பயமா இருக்கும். அதத்தான் இப்ப பிள்ளைங்க நடிச்சு காட்டினாங்க, சொன்னாங்க. ஒரு அம்மா அங்க இருந்து கத்துனாங்க, அப்படிதானே? ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்? இமேஜினேஷன்ல போறோம். இமேஜினேஷன்ல போறப்போ அங்க ஒரே போறோமா, போயிடுவோமா? ஆனா போயிட்டு இருந்துட வேண்டாம், போயிட்டு உடனே வந்துருவோம். ஏன்னா அந்த உள்ள போனா யாரும் வர முடியாது. அந்த கோட்டைக்குள் போனா திரும்பாது.
அதனால நம்ம என்ன பண்ண போறோம், பார்த்துட்டு உடனே ஓடி வந்துடுவோம். இப்ப கிட்ட போயிட்டு இருக்கிறோம், சில்ட்ரன்ஸ் லிசன். அங்க போறப்போ சத்தம் கேட்குது, முனங்கள் சத்தம் அந்த கேட்டுச்சே, இந்த அம்மா போட்ட சத்தம் மாதிரி கதறல் ஓலங்கள் எல்லாம் கேட்குது. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்து போடாதீங்க, யாரும் இவங்களை வற்புறுத்தி அங்க கொண்டு போகல, அவங்களா ஆசைப்பட்டு உள்ள போயிட்டாங்க. இப்போ குத்து பார்த்தா அதுல ராஜாக்கள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, பிரபலங்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாம் நம்பிக்கை இழந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு 8 பேருடைய புலம்பல கேட்க இருக்கிறோம். முதலாவதாக, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆமை பிரதர்ஸ் கீப்பர், ஆமை பிரதர்ஸ் கீப்பர். யார் அது? இந்த புலம்பல் காயினுடைய புலம்பல். அவனுடைய பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் தங்கள் பையன்களுக்கு எவ்வாறு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள், எவ்வாறு பலியிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அவளுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவன் வரும்பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று இருப்பதனாலே அத்தி மரத்துல ஒரு உடையை தரித்திருந்தார்கள். அது சூடு ஏறின பொழுது சுருங்கி போட்டு, நிர்வாணத்தை கண்ட தேவன் அவளுக்கு முன்பாகவே ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலினாலே உடையை செய்தார். அதனால அவங்களுக்கு தெரியும், அதை பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தார்கள். பலி செலுத்தும் காலம் வந்தது. மூத்த மகன் மந்தையில முதன்மையான எடுத்து தேவனுக்கு கொடுத்துட்டான். அம்மா அப்பா பேரன் சொல்லி கொடுத்த பிரகாரம், தேவன் சொல்லி கொடுத்த பிரகாரம். ஆனா 2வது மகன் கொஞ்சம் பெருமை பிடிச்சவ, சுயநலம், தாம் என்ற காரியம். அவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தினால வந்த பயிர்ல இருந்து முதன்மையான எடுத்து கொடுத்தான். தேவன் அதை அங்கீகரிக்கல, கோபம் வந்துருச்சு. அண்ணன் அடிச்சு கொன்னு புதைச்சிட்டான். தேவன் வந்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே? அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டது என்ன? அப்பதான் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஏன் காயின் நரகத்துக்கு சென்றான்? அண்ணனை கொன்னனாலயா? ஓபன் கொஸ்டின். இல்ல, எத்தனையோ கொலையாளிகள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறார்கள். ஏன் சென்றான்? தேவன் மனுக்குலத்திற்கு நியமித்திருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்திலே தீர்மானித்து முதல் மனிதனுக்கு முன்பாகவே அந்த ஆட்டை அடித்து, இவ்வாறுதான் என் திருக்குமாரன் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மற்பார் என்ற முழு மனுக்குலத்துக்கு அந்த பலியை வெளிவிட்டிருக்கும் பொழுது அதை மீறி சுயத்தினால் என்று சொல்லும் பொழுது அதன் நிமித்தமே அவன் அங்கு சென்றிருக்கிறான். இந்த சுயத்தினால் நாம் தேவன் கட்டளைக்கு மாறாக செல்வோம் என்றால் காயினை நினைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்படைய ஒரே ஒரு வழிதான் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை தவிர வேற வழியில் மீட்சி பெற்றால் காயினை நினைத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக ஒரு சத்தம் கேட்கிறது, நாங்களும் உள்ளே வரட்டும். அழகாக நடித்து காட்டினார்கள். நாங்களும் உள்ளே வரட்டும், நாங்களும் உள்ளே வரட்டும், கதவை திற. யாரு? இப்ப பார்த்தோமே அந்த மக்கள். 120 ஆண்டுகள் இந்த நோவா பிரசங்கித்தான். பகல் முழுவதும் அந்த பேழையை செய்தான், மாலை முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தான். ஒரு ஜனமாவது கர்த்தராகிய அந்த ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமழை வளர்ந்தது, ஊற்றுக்கண்கள் திறந்தது. அப்பொழுது பேழை மிதக்க ஆரம்பித்தது. நாம் கண்டதை போல கதவை திரையிட தட்டினார்கள், திறக்கப்படவில்லை. நோவா நினைத்திருந்தாலும் திறக்க முடியாது. ஏன்? தேவன் கதவை அடைத்திருந்தார். இந்த பேழை போல தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபையில் இருந்த ஒவ்வொரு ஆராதனையிலும் எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இவ்வளையும் கேட்டுவிட்டு மனம் திரும்பாமல் போனால் இந்த நோவாவின் ஜனத்தை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். மனம் திரும்பலாம், பாவம் மன்னிப்பாம்,
இரண்டாம் பரியாம் என்று இலக்கரித்தமாக நினைத்து